நாம் இன்றைக்கி ஸ்ரீலலிதா 6th எபிசோடில் இருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஹூ இஸ் யுவர் ஒரிஜினல் குரு, நம்முடைய உண்மையான குரு யார், யாரால் நாம் வழிநடத்தப்படுகிறோம், இதுதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமஹ. ஓம் ஸ்ரீ மாதா பிதா குரு தெய்வங்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம். குரு அப்படிங்கிறச்ச நம்ம 3 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று டிவைன், தெய்வீகமாக குரு, தெய்வீக விஷயங்கள் கற்றுக்குறோம். அந்த மாதிரி விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையோட பாடம் எப்படி இருக்கணுங்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே மொத்தமாக டோட்டலாக கற்றுக்கக்கூடியது அந்த டிவைன் குரு, அவாகிட்ட கற்றுக்குறோம். ரெண்டாவதாக நம்ம வர்றது நம்முடைய லைஃப், வாழ்க்கைக்கான குரு, வாழ்க்கையின் வழிகாட்டி, தெய்வீக வழிகாட்டி, வாழ்க்கையின் வழிகாட்டி. அதுக்கு அடுத்தது நம்முடைய செயலாற்றுவதற்கான வழிகாட்டி. இந்த 3 குருவை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை மொத்தமாக எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம் அப்படிங்கிறது முடிவாகிறது. அப்படி தான் நம்மளுடைய அவுட்கம்மும் இருக்குது. கடைசியில் நம்ம வாழ்க்கையை முடிக்கிறச்சு யோசித்து பார்த்தோம்னா இந்த 3 இதுவாக தான் இருக்கும் எப்படி போனாலும். ஸோ இப்போ நாம் முதல்ல இந்த 3 குருவும் எப்படி நம்ம வாழ்க்கையில் வரா, எப்படி நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தெய்வீக குரு அப்படின்னு சொல்லும்போது நாம் நிறைய இதை தெய்வங்களையும் குரு அப்படின்னு சொல்கிறோம். சொல்லி கொடுத்ததா சொல்லி பல விஷயங்கள் படிக்கிறோம். ப்ளஸ் நம்ம வாழ்க்கையில் குருமார்கள் நிறைய பேர் நம்ம கேள்விப்படுறோம். அவளையும் குருவாக ஏற்றுண்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். இப்போ ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி தாய் திருவானைக்காவலில் இருக்கார் இல்லையா, அவள் சிவனுக்கு குரு சிஷ்ய பாவத்தில் தான் அங்கே இருக்குது. அம்பாள் டெய்லி அந்த குருக்கள் புடவை கட்டிப்பார், அம்பாளாவே மாறுவார். மாறி அவர் போய் முன்னாடி ஒரு யானை நடக்கும், அவர் மகா கணபதியாக அது நடக்கும். பின்னாடி குருக்கள் புடவை கட்டிட்டு அம்பாளாவே போவார். ஸோ அந்த நேரத்தில் அவளை அம்பாளாவும் மகா கணபதியாகவுமே நம்ம நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. குருக்கள்லாம் போயிடக்கூடாது, பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணின்னு போவாள். அவள் போய் சிஷ்யை போய் குருவுக்கு சிவனுக்கு இதெல்லாம் சாதமெல்லாம் கொடுத்து நைவேத்தியம் படைச்சிட்டு அப்புறம் தான் அவள் நைவேத்தியம் எடுத்துப்பாள். இந்த மாதிரி அங்கே குரு சிஷ்ய பாவங்கிறதுனால திருமணங்கள் நடக்கிறது இல்லை. சிவனுக்கும் பார்வதிக்கும் அங்கே திருமணம் பண்ணி வைக்க மாட்டாள். அந்த ஒரு இது நவகிரகங்களில் குரு அது ஜூப்பிட்டரை நம்ம சொல்கிறோம். பிளானட்ஸில் ஜூப்பிட்டரை குருவாயத்தன் குரு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஆதி குரு சிவன், குரு ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி, அவரை தான் நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம். ஸ்ரீகிருஷ்ணர் கீதை சொல்லியிருக்கார், அவரை பெரிய குருவாக பார்க்குறோம். கீதை எத்தனை தரம் படித்தாலும் ஒவ்வொரு தரம் படிக்கிறச்சியும் வேறு அர்த்தத்தை கொடுக்கும். இதை எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு சொல்கிறச்சா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்ன வளர்றார் அப்படின்னு தோணித்து. ஆனால் அதுக்கப்புறம் நானே 2-3 தரம் சில ஸ்லோகங்களெல்லாம் படித்து பார்க்கறச்சு திரும்பி வேறு மீனிங் வரா மாதிரி இருக்குது. ஸோ அது பெரிய அனுபவம். அதை அனுபவித்து பார்த்தா தான் அந்த சிலிர்ப்பு என்னன்னு தெரியும். அடுத்தது ஸ்ரீ ஆதிசங்கரர், அவர் அவ்வளோ அந்த வேதங்கள்னால் என்னன்னே அதுக்கான அர்த்தமே காமிச்சு கொடுத்தே அவர் தான் அப்படிங்கிறா. ஸோ அந்த அந்த நிறையா குருமார்கள் அதை பற்றி பேசுகிறா. நிறைய ஸ்லோகங்கள், நிறையா அதோடைய மீனிங் எல்லாம் சிலதெல்லாம் ஆதிசங்கரர் சொன்னதுன்னு சொல்லி சின்ன ஸ்லோகம் நம்ம படிக்கிறச்சே நமக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்கா அப்படின்னு இருக்குது. அப்போ அது அது ஒரு பெரிய கடல். அவர் கொடுத்துருக்குற விஷயங்கள்லாம் பெரிய கடல். அது உள்ளே நுழைஞ்சு பார்த்தா இன்னும் எத்தனை விஷயங்கள் தெரியுமோ நமக்கு தெரியாது. அதில் ஸ்ரீ சௌந்தரிய லஹரியும் ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரமும் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருமே படிக்கிற ஒரு விஷயம். சௌந்தரிய லஹரி இவர் சிவனும் பார்வதி தேவியுமாவே அவளே அவருக்கு கொடுத்ததாயும் அதை வச்சு தான் அவர் எழுதினார் அப்படின்ட்டு ஒரு இது உண்டு. தென் சுப்பிரமணியர் அவர் பிரணவ மந்திரம் தந்தைக்கே சொன்னதாக ஒரு ஐதீகம் அதனால் இருக்குது. அதனால் நம்ம முருகரை நம்ம குருவாக பார்க்குறோம். அவர் தந்தைக்கே பிரணவம் சொன்னவர். அதனால் தென் ஸ்ரீ லலிதாம்பிகை அம்பாள் தாயாகவும் அவளே இருக்கா, தந்தையாகவும் அவளே இருக்கா, மகாராணியாகவும் அவளே இருக்கா, சிம்மாசனேஸ்வரியாகவும் அவளே இருக்கா. ஸ்ரீமாதா, ஸ்ரீ சிவா, ஸ்ரீ மகாராணி, ஸ்ரீ சிம்மாசனேஸ்வரி, ஸ்ரீ வித்யா குருவாயும் அவளே இருக்கிறாள். ஸோ அதனால் அந்த சகசிரநாமம் படித்தா புரியாத விஷயங்கள் ஒன்றுமே இருக்காது. லலிதா சஹஸ்ரநாமமும் அதே கதை தான். திரும்பி நம்ம படிக்கிற கீதையை மாதிரியே திரும்பி படிக்கிறச்சியும் ஒவ்வொரு மீனிங் மனசில் தோணுறது. லலிதாம்பிகை
லலிதா சஹஸ்ரநாமம் பொறுத்தவரையிலும் அதில் வந்து ஒரு தரம் வந்தது திருப்பி ரிப்பீட் ஆகாது, சேம் மீனிங்கோட வரவே வராது. அதே மாதிரி அதில் நடுவில் எங்கேயும் அந்த வேர்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு சேர்த்து இந்த ராகம் கொண்டு வரணுங்கிற தேவையே இல்லை. அப்படியே தனித்தனியாகவே கரெக்டாக இருக்கும், அது அப்படியே அம்சமாக அமைஞ்சிருக்கும். தென் பூமியில் நமக்கு பல குருக்கள் நம்ம எதிரிலேயே இருக்கா. பூலோக கணபதிங்கிறா, பூமி கணபதி அவர் தான், பிள்ளையார் தான் முதல் குரு அப்படிங்கிற. அடுத்தது வந்து நம்ம பார்க்குற குருக்கள், கோவில் குருக்கள், பூசாரி, பட்டாச்சாரி, சாஸ்திரிகள், சிவாச்சாரியர்கள், ஆச்சாரியர்கள், பிராமணர்கள், சித்தர்கள், இப்படி பல பேர். அவள் எல்லாருமே நமக்கு குரு தான். என்றைக்கும் நாம் அவளை நமஸ்காரம் பண்ணணும். இதில் நான் வந்து முன்னாடி சொல்கிறச்ச நான் சொன்னேன் இல்லையா, கோத்திரம் அப்படின்னு ஒன்று சொன்னேன். அந்த கோத்திரமில் வர பரம்பரை வந்து நாம் ஒரு குருவை காமிச்சு, அந்த குரு ரிஷி, முனிவர், இல்லை தப்போ முனிவர், மகரிஷி, மகாரிஷி, இல்லை பிரம்ம ரிஷி, இப்படி ஏதோ ஒரு இதில் இருந்திருப்பா. ஸோ அந்த இதுலேருந்து நம்ம வந்து அந்த வழியில் வந்தவா, அந்த ஜீனில் வரவா, அந்த பை பர்த் வந்தவா, அது வந்து அந்த பரம்பரை, அந்த குருவினுடைய பரம்பரை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா? அந்த குருவினுடைய பரம்பரையில் நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த கோத்திரம் என்ன அப்படின்னு அந்த குருவினுடைய பெயரை சொல்கிறது. குரு பரம்பரா அப்படின்ட்டு குருவுக்கு அடுத்தது சிஷ்யர் குருவாருது, அடுத்தது அவருடைய சிஷ்யர் குருவாருது. அந்த மாதிரி ஒரு குரு பரம்பரா இருக்குது. அது வந்து என்னென்னா ஒவ்வொரு குருவும், இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச இது அந்த மாதிரி ஒரு குரு பரம்பரா நான் வந்து சொல்கிறேன். ரொம்ப பிரசித்தியாக இருக்கிறது, நம்ம வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணக்கூடியது, நமக்கு அதுக்கான நன்மைகளும் நடக்கிறது இன்றைக்கி வரைக்கும். நம்ம வந்து எனக்கு ஒரு வழி வேணும் அப்படின்னு அந்த குருவை அப்படி நமஸ்காரம் பண்ணினாலே அவள் பரம்பராலேருந்து நமக்கு கட்டாயமாக ஒரு வழி எப்படியாவது கிடச்சிடும். அது எப்படி கிடைக்கும் என்னன்னு தெரியாது, கிடச்சிடும். எனக்கு ஏதாவது ஒரு வழி காமிங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு எங்கேருந்து வேணாலும் நம்ம கேட்கலாம், வேண்டினாலும் போகிறோம், நமக்கு ஒரு வழி கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது இல்லைன்னா அது தப்பாக இருக்கும், அது நடந்திருக்காது, நமக்கு வேண்டாம் இது அப்படின்னு தோணி நம்ம நகர்ந்தாவது போயிடுவோம், ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆதிசங்கரர், ஸ்ரீ ஆதிசங்கரோட பரம்பரை. அவர் ஒரு சன்னியாசியாக இருந்தார், லோகக்ஷேமத்துக்காகவே பாடுபட்டார். அவர் எல்லாம் இந்தியா ஃபுல்லாக அங்கங்கே அந்த சங்கர மடங்கள் நிறுவினார். மெயினாக நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்டு, சென்ட்ரலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அண்டு நமக்கு கண் கூட நம்ம பார்த்துட்டுருக்கிற மடங்கள் இவர் ஆதிசங்கரர் கிட்டத்தட்ட 450 BC அரவுண்டு இருந்திருக்கார். எக்ஸாக்ட் டேட்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மடத்துலலாம் போய் கேட்டோம்னா நம்ம கரெக்டாக நம்மளுக்கு எக்ஸாக்டாக எல்லாமே கொடுப்பா. ஸோ அந்த 450 BCனா அரௌண்ட் 2500 இயர்ஸ் முன்னாடி அவர் இருந்திருக்கார். அவர் அவ்வளோ விஷயங்கள் வேதங்களை எடுத்து அதெல்லாம் காமிச்சு கொடுத்துருக்காரு நமக்கு. அந்த மாதிரி காமிச்சு கொடுக்கறச்ச அதுக்கு அடுத்தது அதை வந்து இன்றைக்கி வரைக்கும் ஈவன் ஆஃப்டர் 2500 இயர்ஸ் அடுத்தடுத்த குருவாக ஒவ்வொருத்தராக சன்னியாசி ஆகி நான் வந்து எனக்கு குடும்பம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எனக்கு பற்று இல்லை அப்படின்னு சொல்லி அவள் வந்து பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கிறது. அவளுக்கு அது கஷ்டம் இல்லை, நம்ம யோசிக்கிறச்சு அது பெரிய விஷயம், எப்படி தான் அதை பண்ணுறாளோ அப்படின்னு நமக்கு இருக்கும். எந்த ஒரு பற்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே வந்து அவள் வந்து நெக்ஸ்ட்டு ஜனங்களெல்லாம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே திங்கிங்கோட எப்பயும் ஜபம் பண்ணுறது, ஹோமங்கள் அது இது நடக்கிறதுக்கு வழிவகுக்கிறது, அதெல்லாம் ஒரு கைடாக நிற்கிறது எல்லாத்துக்கும். ப்ளஸ் அங்கே வர ஜனங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறது. அவள்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அவளுக்கு வந்து பெரியவர் இருந்தார், அவருக்கு 2 கிலோமீட்டருக்கு அவருடைய அவுரா இருந்துதான். அவுரான்னா சூக்ஷ்ம சரீரம், அவளோட சூக்ஷ்ம சரீரம் கண்ணுக்கு தெரியாது. அது 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு சுற்றளவில் இருக்குமா. 2 கிலோமீட்டர்ஸ்னால் எப்படின்னு பாருங்க, அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குமா. யார் அதுக்குள்ளே வந்தாலும் அவளுக்கு என்ன ப்ராப்ளம், அவள் எப்படி இருக்கா என்னன்னு கண்டுபிடிச்சிடுவாளாம், அவளுக்கு தெரிஞ்சிடுமா. அவள் வந்து அப்படி பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கறச்சியே நன்னா இருப்பேன்னு சொல்லிவிட்டு அதுக்கான இதுவும் சொல்லிடுவாளாம் அவளே. அந்த அளவுக்கு இதுவாக இருக்குமா. சில சமயத்தில் அவள் வாயே பேசவே மாட்டா, அமைதியாக அப்படி கை காமிப்பா, இல்லை ஜஸ்ட் ஒரு பார்வை தான் பார்ப்பா. பட் அது நமக்கு நல்லதை பண்ணிடும். எனக்கும் அதுக்கான அனுபவங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், குரு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நல்ல குருவாக கிடைக்கிறதுங்கிறது இது. இன்னொன்று அந்த குருவோட லெவல். இப்போ நம்ம இந்த குரு பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா, நான் அதுக்கு சொல்கிறேன் பாருங்க. இந்த
ஆதிசங்கரருக்கு ஏன் ஆதிசங்கரர் இவ்வளோ பெருமையாக இருக்கார், எப்படி 2500 வருஷம் கழிச்சியும் அவரோட பெருமையாக நம்ம பேசின்னு இருக்கோம், அந்த பரம்பரை எப்படி இன்னும் வந்துட்டுருக்கு அப்படின்னா, இந்த அவர் பார்வதி பரமேஸ்வரால் நேரடியாகவே பார்த்துருக்காராம். அவளே அவரோட பேசுவாராம். இந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் அவர்கிட்டயே பேசியிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். த்ரூ அவுட் இந்தியா இந்த மாதிரி நிறைய குரு இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டுருக்கா. அந்த ஒவ்வொரு ஏரியாவிலேருந்தும் ஒவ்வொருத்தர் வந்துட்டுருக்கா, ஒவ்வொரு மட்டத்துலேயும். நம்ம சவுத் இந்தியாவில் காலடி, கேரளாவில் காலடியில் சங்கர மடம் இருக்குது. கர்நாடகாவில் நம்ம சாரதா பீடம், ஸ்ருங்கேரி சாரதா பீடம் கேள்விப்பட்டிருப்பேன். அங்கே இதே மாதிரி நம்ம ஆச்சாரிய சுவாமிகள் அங்கே இருக்கா. அவள் சங்கர மடம் அவள் பண்ணின்னு இருக்கா. அவளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது நம்ம கேள்விப்படுறோம். காஞ்சிபுரத்தில், தமிழ்நாடுவில் காஞ்சிபுரத்தில் நம்ம காமகோட்டி பீட்டம், அதில் நம்ம ஆச்சாரிய சுவாமிகள் இருக்கா. இந்த குருமார்கள் எதுக்காக தேவை? ஏன் நம்மளே சாமியை வரும்னா நமஸ்காரம் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னா, நம்ம எதுக்காக ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம், எதுக்காக இப்போ வரலட்சுமி பூஜைன்னு நான் சொன்னேன், மந்திரங்கள்லாம் சொல்கிறோன்னு சொன்னேன். இது நாகர் சதுர்த்தி, குருட பஞ்சமி, இந்த ஃபனி கௌரி விரதம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே இந்த மாதிரி பூஜைகள் செய்யறச்ச என்னென்னா, நம்ம நார்மலாக ஒரு பூஜை பண்ணுறோம், அதுக்கும் ஒரு பலன் உண்டு. அதுக்கு தாண்டி இந்த மந்திரங்களுக்கான மீனிங் என்ன, அந்த மந்திரங்களை ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் சிலது இருக்குது. அதெல்லாம் ஒரு குரு மூலமாக தான் நம்ம கற்றுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆடி மாதத்தில், ஏன்னா ஆடி மாதம்தான் இப்போ போச்சு, ஸோ அது நான் சொல்கிறேன். இந்த ஆடி மாதம் கூழ் காய்ச்சறதுன்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாள். அந்த ஆடி மாதத்தில் அந்த 3 நாள் நடக்கும், வெள்ளிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கையில் அம்மனுக்கு காப்பு கட்டியாச்சு, அதனால வியாழக்கிழமை சாயந்தரம் இல்லை வெள்ளிக்கிழமை காலம்புற அந்த மாதிரி அவள் காப்பு கட்டுவாள். அவள் இதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கோவில் வழக்கப்படி. அப்போ அவள் சொல்லுவாள், காப்பு கட்டியாச்சு அம்மனுக்கு, அதனால் உள்ளேருந்து யாரும் வெளியில் போகக்கூடாது, வெளியிலேருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்பா. அதுக்கு அந்த காப்பு என்றைக்கு அவுப்பாங்கிற டேட்டும் சொல்லிவிடுவாள். இந்த காப்பு இத்தனாந்தேதி தான் நாங்கள் கட்டுவோம், அன்றைக்கி தான், அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே வரலாம், வெளியில் போகலாம் அப்படிங்கிறத சொல்லிவிடுவாள். அதே மாதிரி நம்ம ஆற்றுல இந்த வரலட்சுமி விரதம் இந்த மாதிரிலாம் செய்யும்போது, விரதங்கள் பண்ணும்போது, நம்மளுக்கும் அந்த மாதிரி குருமுகமாக பண்ணுறது இல்லை, பரம்பரையாக பண்ணிட்டு வரோன்னா அந்த பரம்பரையில் அவளே சொல்லி கொடுத்துன்னு வந்துடுவா. அப்போது அவளே குருவா, யார் பண்ணிட்டு இருக்காளோ அவளே குருவாக இருந்து அடுத்தடுத்தது ஜென்ரேஷனுக்கு அடுத்தடுத்த இதுக்கு சொல்லி கொடுத்துருவா. அப்போ எப்படி பண்ணுவோன்னா, அந்த மந்திரத்துலேயே இந்த காப்பு கட்டுற மாதிரி மந்திரத்துலேயே நமக்கு நாமளே ஒரு கட்டு, யார் விரதம் பண்ணுறாளோ அவளுக்கு ஒரு கட்டு போட்டுருவா. அதுக்கு பேர் தான் அந்த அந்த கட்டு போடும்போது அந்த மந்திரம்லாம் சொல்லிவிட்டு இதிதிக் பந்தக அப்படின்னு சொல்லி பந்தம் அந்த கட்டு போட்டுப்பாள். மந்திரம்லேயே அது செய்கிறது. கட்டு காப்பா மாதிரிலாம் கட்டலைன்னாலும் மந்திரத்துலேயே இதிதிக் பந்தக அப்படின்னு சொல்லி பண்ணிவிடுவோம். அது எப்படி அப்படிங்கிறது அவள் குருமுகமாக நம்ம தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுட்டு குருன்னா யார் நான் சொன்னேனே பரம்பரையாக வரவா சொல்லித்தரலாம், இல்லைன்னா நம்ம ஒரு குரு மூலமாக கற்றுக்கலாம். இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான வரமுறைகள் இருக்குது. இந்த ஆனியன் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது, அதிர்ந்து பேசக்கூடாது, யாரையும் சபிச்சிடக்கூடாது, யாரை பார்த்தும் நம்ம பொறாமப்படக்கூடாது, இப்படி பல விஷயங்கள் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. கரெக்டாக இருக்கணும், அந்த டே ஃபுல்லாக ரொம்ப இதுவாக இருக்கணும் அப்படின்ட்டு. அது ஏன்னா அந்த டைம் ஃபுல்லாக அந்த விரதம் இருக்கும். அப்போ பகவானோட ஒரு அம்சம் நமக்குள்ளே இருக்குதுன்னு ஒரு ஐதீகம். அடுத்த நாள் புனர்பூஜை பண்ணுவோம், அதாவது கம்ப்ளீட் ஆகுது அந்த பூஜை அப்படிங்கிறச்ச தான் இதிதிக் விமோகக அப்படின்னு சொல்லி அந்த வெளியில் திருப்பி அந்த கட்டை எடுத்துடுவோம். எப்படி அந்த காப்பு கட்டுறோம் இல்லையா, அது மாதிரி கட்டு ரிமூவ் பண்ணுவது தான் விமோகக அப்படின்னு சொல்கிறது. இதையும் ஒரு குருமுகமாக தான் செய்ய முடியும். அது வரைக்கும் நம்ம நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இந்த விரதம் எப்படி இருக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணணும்னு ஒவ்வொன்றுத்துக்கும், ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒவ்வொரு விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஒவ்வொரு விரதத்தில் சாப்பிடாமையே இருக்கணும், ஒவ்வொரு விரதத்தில் பழங்கள் எடுத்துக்கலாம், இப்படிலாம் கூட இருக்கும். ஸோ டயட்லேருந்து எல்லாத்துக்கும் விரதங்கள், அந்த விரதத்துக்கான
இது இருக்கும். அதை பேஸ் பண்ணி அந்த பலன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து குருங்கிறவர் ரொம்ப அவசியம். அதே மாதிரி பஞ்சாங்கம் வந்து வார திதி நட்சத்திர யோக கரணம் அப்படின்னு சொல்லுவாள். வாரதிதி அப்படின்னாலே அதுலேயே என்ன வந்துடும், வருஷம், மாதம், தேதி, பக்ஷம், வாரம், திதி அத்தனையும் அது உள்ளே அடங்கிடும். நட்சத்திரமை பேஸ் பண்ணி இந்த வாரதிதியை பேஸ் பண்ணி தான் யோகம் அமையும். யோகம் நட்சத்திரம் வாரம் திதி பேஸ் பண்ணி தான் கரணம் அமையும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு குருமுகமாக தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர நம்மளாவே இதுதான் பஞ்சாங்கம் நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் அவள் தான் சொல்லித்தர முடியும், அவளுக்கு தான் தெரியும். அதனால தான் நம்ம கேலண்டரை அமைதியாக அப்படியே ஃபாலோ பண்ணின்னு இருக்கோம். ஏன்னா அது சிம்பிளாக அதில் போட்டிருப்பா, அதில் என்ன போட்டிருக்காளோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ டிவைன் அப்படிங்கிறது டிவைன் தெய்வீக வழிகாட்டி, தெய்வீக குரு யார், எதுக்காக தேவைங்கிறத நம்ம தெரிஞ்சிடணும் இல்லையா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லேருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயமும் இவாக்கிட்டேருந்து கிடச்சிடும். அடுத்தது லைஃப் குரு, நம்முடைய வாழ்க்கையின் குரு, வாழ்க்கையின் வழிகாட்டி. இது யாரெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வரா அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய அம்மா அப்பா தான் நமக்கு முதல்ல வாழ்க்கையில் எழுந்து நடக்கிறதுலேருந்து பேசுகிறதுலேருந்து மற்றவாக்கிட்ட பிஹேவ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே முதல்ல அவள் தான் நமக்கு சொல்லித்தரா. அடுத்தது யார் வரான்னா, யாரையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மீட் பண்ணுறோமோ, யார் மீட் பண்ணும்போது பண்ணுறதன் மூலமாக ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இல்லை ட்ராவலாக இருக்கலாம், இல்லை பண்டிகை நாள்களில் பார்க்கலாம், சோஷியல் கேதரிங்கில் பார்த்துருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், வாழ்க்கையில் நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட இருக்கலாம். எங்கே இருந்தெல்லாம் யார் மூலமாக சிலவற்றை நம்ம கற்றுக்குறோமோ, ப்ளஸ் அனுபவங்களை பெறுகிறோமோ, நல்ல அனுபவங்களை பெறுகிறோமோ, நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிறோமோ, அவர்களெல்லாம் நமக்கு குருவாகிறார்கள். யாராலையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை தரம் மேம்படுகிறதோ, யாரால் நம்மளுடைய லைஃப் குவாலிட்டி ஹையாகிறதோ, மேலே மேம்படுகிறதோ, அவங்க எல்லாம் நமக்கு குருவாகிறார்கள். ஸோ இதுதான் லைஃப், வாழ்க்கையின் குரு. இப்போ வந்து ஆசிரியர், டீச்சர், ப்ரீச்சர், லெக்சரர், ட்ரெயினர், லீடர், ராஜா இப்படிலாம் சொல்கிறோம். இவாள்லாம் யாரும் குரு கிடையாது. குருங்கிறது யார் வந்து நமக்கு எக்ஸ்பர்டைஸும் நாலெட்ஜும் கொடுக்குறாளோ, யார் நம்மளுடைய மென்டாராக இருக்கிறார்களோ, யார் நமக்கு சரியான வழிகாட்டுதலை தருகிறார்களோ, அவர்கள் எல்லாரும் நமக்கு குருவாகிறார்கள். ஸோ வெறும்னா நான் டீச் பண்ணுறேன், நான் வெறும்னா ப்ரீச் பண்ணுறேன்னா அவர்கிட்ட நம்ம என்ன கற்றுண்டோமானா அதை கற்றுண்டதுனால அவரும் நமக்கு ஒரு குரு தான், அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பலர் நமக்கு குருவாக இருக்கிறார்கள். மெயின் குருங்கிறது ஒவ்வொருத்தர்கிட்டையாக நம்ம போகும்போது ஒவ்வொரு லெவல் பை லெவல் ஹையர் லெவலுக்கு நம்ம போயிட்டே இருக்கோம். அந்த லாஸ்ட்டாக ஃபைனலாக நமக்கு மெயின் குருவாக ஒருத்தர் இருப்பார். இவரால் தான் எனக்கு இது எல்லாமே வந்தது, இவரால் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது, இவரால் தான் நான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்தேன் அப்படின்னு நம்ம ஒருத்தரை சொல்லுவோம். அவர் தான் நமக்கு மெயின் குருவாக இருக்கார். ஓகே, அடுத்தது இன்னொரு இருக்கிறதுலையே எல்லாத்தையும் விட பெரியவர் ஒருத்தர் இருக்கார். அதை நம்ம பார்ப்போம். அதோடு இந்த எபிசோடை நம்ம இது பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் குரு, செயலாற்றுவதற்கான வழிகாட்டி. நம்ம இதெல்லாம் கற்றுன்ட்டோம். முதல்ல தெய்வீகமாக கற்றுன்ட்டோம், அதுக்கப்புறம் வாழ்க்கையை பற்றி கற்றுண்டோம். இப்போது பர்ஃபார்மன்ஸ், நம்முடைய செயலாற்றுவதற்கான வழிகாட்டி யார்? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லையா? ஸோ இதெல்லாம் கற்றுண்டாலும் யார் வந்து செயல்திறனை நம்ம அதை வந்து அவுட்புட் கொண்டு வரணுமே, அதை வந்து ஆக்கணும், ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும். இந்த ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றது யார் அப்படின்னு சொன்னால் 2-3 விஷயம் இருக்குது. இப்போது நான் வந்து எனக்கு பயம்னு வச்சுக்கோங்க, எனக்கு நஷ்டமாக இருந்ததுன்னா நஷ்டத்துக்கு பயந்துண்டு, இல்லை எனக்கு வந்து தோல்வி வந்துடும்னு பயந்துண்டு நான் வந்து எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு ஏதோ பாலிட்டிக்ஸ் ஆகிடும் அதனால் பாலிட்டிக்ஸ்லாம் வேண்டாம் நான் அவாய்ட் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறேன்னு பயந்துட்டு இருந்தால் எனக்கு எந்த அனுபவமும் கிடைக்க போகிறதில்ல. என்ன தான் நாங்கள் எல்லா விஷயமும் கற்றுண்டாலும் நான் கற்றுண்டது இது வேஸ்ட்டாக தான் போக போகிறது. ஸோ என்ன, தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி. ஃபெயிலியர்ஸ் லீட்ஸ் டு சக்ஸஸ். நஷ்டமே லாபத்திற்கு வழிவகுக்கும். லாஸ் ஷோஸ் வே டு ப்ராஃபிட்ஸ்.
அனுபவம் மனிதனை பக்குவப்படுத்தும். எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குன்னா இதை வந்து நம்ம ஓகேன்னு போகணும். போகும்போது தான் தெய்வீக குரு என்ன சொல்லி கொடுத்தாலும் சரி, வாழ்க்கையின் குரு என்ன சொல்லி கொடுத்தாலும் சரி, வாழ்க்கையின் வழிகாட்டிகள் என்ன சொல்லி கொடுத்தாலும் சரி, யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் இது எல்லாத்தையும் எப்போ தான் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம்? நம்ம போய் அதில் இதுவாகும்போது தான். அது எப்போ நம்ம எப்படி போய் இருப்போம்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. அந்த லலிதாம்பிகை அம்பாள் என்ன பண்ணுவான்னா, இந்த லலிதா சஹஸ்ரநாமம் நம்ம அப்புறம் ஒரு 4-5 எபிசோட் கழித்து அது பார்க்கலாம். அவள் கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் கரும்பு அம்பாள் வச்சுட்டுருப்பா, இன்னொரு கையில் 5 பூ வச்சுட்டுருப்பா, இன்னொரு கையில் சாட்டை பாசம் சாட்டை மாதிரி அது வச்சுட்டுருப்பா, இன்னொரு கையில் அங்குசம் ஈட்டி அது வச்சுட்டுருப்பா. இந்த கரும்பு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கதை சொல்வாள். அசுரன் அழிச்சா, அதை அழிச்சா, அது இதை அழிச்சா அப்படின்னு சொல்வாள். கடைசியில் அதை என்னென்னு ஆழமாக போய் திரும்பியும் படிச்சுட்டே இருந்தோன்னா நமக்கு என்ன புரிய வரும்னா, கரும்பு வில் வந்து மனசு. அவள் கையில் இருக்கிற கரும்பு வில் தான் நம்முடைய மனசு. உங்களுக்குள்ளேயே தான் நான் லலிதாம்பிகையாக இருக்கேன் அப்படின்பா. அப்போ நம்மக்கிட்டேயே அந்த கரும்பு வில் இருக்குங்கிற மாதிரி. அந்த கரும்பு வில் எதுன்னா நம்மளுடைய மனசு. உங்களுக்குள்ளேயே தான் நான் இருக்கேன். இந்த 5 ஃப்ளவர்ஸ் 5 ஃப்ளவரையும் நீங்கள் தான் வச்சுட்டுருக்கீங்க. இப்போ நான் உங்களுக்குள்ளே இருக்கேன்னா நான் தானே வச்சுட்டுருக்கேன் அப்படின்பா. என்ன அந்த 5 ஃப்ளவர்னால் நம்முடைய உடலில் இருக்கிற 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 தன்மாத்திரைகள், 5 பஞ்சபூதங்கள் 5 பூதங்கள் 5, பிராணன் 5, அப்புறம் பஞ்ச பிராணன்கள், அடுத்தது 4 சிவதத்துவமும் 1 மனஸ்தத்துவமும். பாருங்கள், மனஸ்தத்துவம் இங்கே மனசுக்கு மனசே, கரும்புவில் மனசு தான். ஆனால் நம்ம மனசு ஒரு சமயம் என்ன பண்ணுறது, பரவாயில்ல இதை பண்ணிட்டு போவோம், பரவாயில்ல அவனுக்கு என்ன தெரிஞ்சுட்டு போகிறதா, இப்படி ஏதாவது ஒன்று நினைக்கும் இல்லையா மனசு. இல்லை அதெல்லாம் பண்ணாத, அந்த தப்பு அப்படின்னு டக்குன்னு வில் எடுத்து அப்படி இது பண்ணுறது, இழுத்து விடுறது. அப்புறம் 3 குணம், காலம், மாயை. காலம் டைமை ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் இருக்கணுமே, சோம்பல் வரக்கூடாது, எவ்வளோ விஷயங்கள் இருக்காது. 3 குணங்கள், ரஜோ, தமஸ், சாத்விகம், 3 குணம். இந்த 3 குணம், காலம் டைமு, மாயை. அந்த மாயையில் மயங்கி நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரும் பேசுறது போகிறது எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அப்படியே சுற்றின்னு இருக்கோம். இந்த 5 விஷயம் இது மெயினாக இதை கண்ட்ரோல் பண்ணுறது. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த 5 ஃப்ளவர். அந்த அம்பை எடுத்து அப்படி விட்டு கண்ட்ரோல் பண்ணிடணுமா எல்லாத்தையும். அதே மாதிரி சாட்டை எடுத்து இல்லை இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஈட்டி வந்து யானைக்கு சமமாக நம்மளுடைய மனசு இருக்கா. ஈட்டி எடுத்து இந்த யானைப்பாகன் அந்த ஈட்டியை வச்சு தான் அந்த அங்குசம்னு வச்சுட்டுருப்பான் யானைப்பாகன். அந்த அங்குசத்தை வச்சு தான் கரெக்டாக அந்த யானையை வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். அந்த மாதிரி நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ என்ன அர்த்தம், நமக்கு நாம் குருவாக இருக்கோம்னு அர்த்தம் இல்லையா. ஸோ நம்மளுடைய செல்ஃப் மோட்டிவேஷன், நம்மளுடைய செல்ஃப் ஆட்டிடியூட், நம்மளுடைய செல்ஃப் ஹேபிட்ஸ், நம்மளுடைய செல்ஃப் டிசிப்ளின், நம்மளுடைய செல்ஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, நம்மளுடைய செல்ஃப் டயட், செல்ஃப் அனாலிசிஸ் வெரி இம்பார்ட்டண்ட். செல்ஃப் அனாலிசிஸ், நம்முடைய செல்ஃப் கைடன்ஸ், நம்மளுடைய செல்ஃப் டெசிஷன், இதையெல்லாம் நாம் எப்படி பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஸோ நம்ம தான் ஃபைனலாக என்ன, கடைசியில் நம்ம தான் நமக்கு குரு. நாம் எப்படி நமக்கு இருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய மூளை வேலை செய்கிறது. நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ, நமக்கு மனசு என்ன சொல்கிறதோ, என்ன தான் யார்கிட்ட என்ன கற்றுண்டாலும் நம்ம மனசு என்ன சொல்கிறதோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் வாழ்க்கையை நடத்துகிறோம். நம்ம வந்து எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் என்ன பர்ஃபார்ம் பண்ணோமோ, டீச்சர்ஸ் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் இது பண்ணினாலும் அவளுடைய நாலெட்ஜோ எக்ஸ்பர்டைஸோ பேசுகிறதில்ல. நாம் என்ன அவுட்புட் கொடுத்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு +1 +2 கிடச்சிது. +1 +2ல் நமக்கு பல குருக்கள் வந்தால் நிறையா சொல்லி கொடுத்தா. எதுவாக இருந்தாலும் அவளோட எக்ஸ்பர்டைஸோ இல்லை அவளுடைய நாலெட்ஜையோ பேஸ் பண்ணி நமக்கு எதுவும் கிடைக்கல. நாம் என்ன அவுட்புட் கொடுத்தோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய காலேஜோ லைன் ஆஃப் ஒர்க்கோ கிடச்சிது. எத்தனை லைன் ஆஃப் ஒர்க் இருக்குது வி ஹாவ். நம்ம வந்து ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம் இல்லையா, இன்ஜினியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு லாயராக நம்ம இருக்க முடியும், ஒரு செஃப்பாக இருக்க முடியும். நம்ம எத்தனை லைன் சூஸ் பண்ணுறோம் பாருங்க. செஃப்பாக சூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்திருக்கலாம் இல்லையா, கன்சல்டண்ட்டாக இருந்திருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நமக்கு வாழ்க்கையில் நிறைய வழி இருக்குது, நிறைய வழிகள். ஸோ இந்த மாதிரி இல்லாமல்
கேம்ஸு விளையாட்டில் போகிறோமா, ஸ்போர்ட்ஸில் போகிறோமா, ஓகே போ. ஸோ உலகம் வந்து நிறைய இடம், நிறைய சான்சஸ் வச்சுருக்கு. நீ எது வேணாலும் பண்ணு. இன்ஸ்ட்ருமெண்ட் உனக்கு பிடிக்குமா, மியூசிக் பாட பிடிக்குமா, அதில் போ. யோகா வேணுமா, யோகாவில் போ. எதில் வேணும்னாலும் நம்ம போகலாம். ஆனால் ஹவ் வி கிவ் த அவுட்புட், ஹவ் வி டூ இட், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டான்ஸ் ஆட முடியும், அது ஒரு டான்ஸ் மாஸ்டராக போக முடியும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த உலகத்தில் வந்து இல்லாததே இல்லை, நிறைய இருக்குது. எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எக்கச்சக்கமான வழிமுறைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் மீறி நாம் எப்படி அவுட்புட் கொடுத்தோம், நாம் எப்படி பிஹேவ் பண்ணினோம், நாம் எப்படி கற்றுண்டோம், நம்ம என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறோம், நம்மளை எப்படி வழிகாட்டினோம். அவர் ஒன்று சொல்லி கொடுத்தாலுமே அவருக்கு தெரியல, இவருக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்லாமல் நம்மளை கரெக்டாக அனலைஸ் பண்ணி நமக்கு எது முடியும், நமக்கு என்ன கெப்பாசிட்டின்னு பார்த்து செய்யும்போது தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து லக்குங்கிறது. முதல் லக்கு வந்து வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக அந்த ஷேப் பண்ணி நம்மளை கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு மார்னிங் எழுந்துக்கிறச்ச நம்ம எதுவுமே எதிர்பார்க்குறதில்ல. கோவப்படுவோம் நினைக்கிறோமா, இல்லை. சந்தோஷப்படுவோம் நினைக்கிறோமா, இல்லை. எதுவுமே நினைக்கிறதில்ல. ஆனால் நீங்கள் பாருங்கள், மார்னிங் டு நைட்டு எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 பாவம் நம்ம காமிப்போம். கோவப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது, சிரிக்கிறது, சந்தோஷப்படுறது, ஸ்மைல் பண்ணுறது, தென் யாரையாவது முறைக்கிறது, இல்லை என்ன இப்படி இருக்கான் அப்படிங்கிறது, பொறாமப்படுறது, இப்படி பல விஷயங்கள், பல பாவங்கள் நம்ம வந்து காமிக்கிறோம். பல விஷயங்களை நம்ம மனசில் யோசிக்கிறோம். குறைஞ்சது 50 இருக்குது இந்த யோசித்தலும் செயல்களும். ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோமானா, நம்மளை கரெக்டாக நம்ம முதல்ல பக்குவப்படுத்தி கரெக்டாக கொண்டு வந்தோமானா, இந்த எல்லா விதமான அட்வைஸஸையும் கைடன்ஸையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி யூட்டிலைஸ் பண்ணினோமானா நம்ம ரொம்ப நல்ல வழிக்கு வர முடியும். அண்டு எடுத்த உடனே பெரிய குருவாக ஒருத்தர்கிட்ட போகக்கூடாது. நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி லெவல் பை லெவல் ஒவ்வொன்றா கற்றுண்டு மேலே ஏறினோமானா நிச்சயமாக நம்ம வந்து ஒரு நல்ல பிஃபோர் இந்த பர்த் முடியறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல ஸ்திதியை அடைய முடியும். அண்டு வி வில் பி இன் அ ஹை பொசிஷன். இதோட இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன்னா, நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம ஓம் ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இதை பற்றி பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ பிரம்மா விஷ்ணு சிவன் இதை பற்றி பார்க்கலாம். பகவான் எனக்கும் உங்கள் எல்லாருக்கும் நல்ல அருள் புரியணும்னு வேண்டிக்கிறேன். நல்ல குரு கிடச்சி நல்ல வழியில் நீங்கள் இருக்கணும். ரைட் பாத்தில் நீங்களும் நானும் எல்லாருமே நல்லா சுபிக்ஷமாக க்ஷேமமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். எல்லா நல்ல எண்ணங்களையும் கொடுக்கும் விதமாக நல்ல இது கிடைக்கிற மாதிரி உங்களுக்கும் எனக்கும் அருள் புரியட்டும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து, ஸ்ரீ லலிதார்ப்பணமஸ்து. நன்றி.